எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி எஜுகேஷனல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாத்திரா ஔ கி மாத்திரா. ஔ அதாவது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ அதுக்கப்புறம் வர சவுண்ட் தான் ஔ. ஓகே, இப்போ தமிழில் நீங்கள் இந்த ஔ எப்படி போடுவீங்க? இப்படி போட்டுட்டு கிட்ட ஒரு எழுத்து போடுவீங்கல்ல. இப்போ கவ் அப்படின்னு எழுதிங்கன்னா க போட்டுட்டு இந்த பக்கம் எப்படி போடுவீங்க? ஸோ இப்படி போடுவீங்க. கௌதமி அப்படின்னா இப்படி வரும். இப்படி வராது, கொஞ்சம் வித்தியாசம். இப்படி வரும். கௌதமி இப்படி வரும். ஸோ இப்போ இந்த கவ் சவுண்டு தான் இந்த மாத்திராக்கு வரும். கவ் ஔ. சரியா? ஸோ இந்த கவ் அப்போ கா கிட்ட ஆக்கி மாத்திரா போடுற மாதிரியே ஒரு துணைக்கால் போட்டுட்டு ஒரு சின்ன கொம்பு ஒரு பெரிய கொம்பு. வெறும் ஒரே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா அது ஓகி மாத்திராவாயிடும். ஸோ ரெண்டும் சேர்த்து போடும்போது அது வந்து ஔ கி மாத்திரா. ஸோ கௌதமி அப்போ பௌத்திரம் அதில் வரும்போது அந்த ஔ சவுண்ட் அதில் வரும். ஸோ அது எப்படி எழுத்தோட வரும்? க ப்ளஸ் ஔ கௌ, 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 சௌ, சௌ, ஜௌ, ஜௌ, டௌ, 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 ढौ नौ, तौ थौ दौ धौ नौ. இந்த நௌ தான் 9. வெறும் நௌ தான் 9. பௌ பௌதா, பௌதானா பிளான், அதில் வர பௌ. ஃபௌ ஃபௌஜி அதில் வரும். ஃபௌஜினா ஆர்மி மேன். பௌ பௌ மௌ. யௌ ரௌ லௌ வௌ ஷௌ, ஷௌ சௌ, சௌனா 100 100. ஹௌ ஷௌ த்ரௌ ஞௌ. இப்போ இது எல்லா எழுத்துக்களும் எல்லா இடத்துலையும் பயன்பாட்டில் வராது. சில எழுத்துக்கள் நிறைய வரும், சில எழுத்துக்கள் கம்மியாக வரும், சில எழுத்துக்களுக்கு வரவே வராது. ஆனாலும் பிள்ளைங்களுக்கு இந்த மாத்திரா தெரியணும், அவ்வளோதான். அந்த மாத்திரா தெரிஞ்சு ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சால் தான் எழுத்தில் வரும்போது படிக்க முடியும். அதுக்காக அதை கற்றுக்கணும். அடுத்த வீடியோவில் அடுத்த மாத்திரா பார்க்கலாம். 2 மாத்திரா தான் பாக்கி இருக்குது. முதல்ல இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த 12 மாத்திராவும் சேர்ந்து வர்றது தான் பாராக்கடி. அடுத்து பாராக்கடி ஒரு எழுத்து, அதாவது காவோட கா கி அதுக்கு எதுக்கு என்னென்ன வார்த்தைகள் வருன்ற வீடியோவை நான் போடுறேன். ஹாப்பி லேர்னிங், ஸ்டே டியூன்ட்.